Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. நம்மோட அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன் இணைந்திருக்கிறார். சார், விஜய் தனித்து விடப்பட்டுள்ளார்னு சோமு சொல்றார். ஆனால் தன்னம்பிக்கையோடு தனித்து நிற்கிறோம், நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம்னு தாவேக்காவினர் சொல்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்க சார்? முதலாக விஜய் தனித்து நிற்போம், எந்த வதந்திகளையும் நம்ப வேண்டாம்னு சொல்லி சொன்னார். இந்த வதந்திகளை நம்ப வேண்டாம்னா எந்த வதந்தி? ஆதவர்ஜன சொல்ற வதந்தியவா, நிர்மல்குமார் கிளப்புற வதந்தியவா, இல்ல மறைமுகமாக ஜான் ஆரோக்கியசாமி கிளப்புற வதந்தியவா? எந்த வதந்தியை நம்ப கூடாது. எந்த ஒரு அரசியல் கட்சியும் அவங்க முன் நாங்க விஜய் கூட பேசுறோம்னு சொல்லவே இல்லை. அதிமுகவோ இல்ல நாம் தமிழரோ இல்ல காங்கிரஸோ விசிகவோ இவங்க தான் முதல்ல இருந்து நாங்க நாம் தமிழர் கூட பேசுறோம் அப்படிங்கறது இவங்க வெளிப்படுத்தினாங்க. அதை சீமான் ஒரு இடத்துல வெளிப்படுத்தினாரு. அதற்கு பிறகு அதிமுக கூட பேசிட்டு இருக்காங்க. 60 சீட்டு 80 சீட்டுங்கிறது இவங்க தான் நியூஸா கசிய விட்டாங்க. அதுக்கு பிறகு அவங்களே மறுத்தாங்க. அதற்கு பிறகு திருமாவளவனுடைய மனசாட்சி இங்கதான் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையா கூட்டணிக்கு விஜய் தான் அழைச்சாரு. அப்புறம் காங்கிரஸ் கூட பேசிட்டு இருக்காரு. பிரவீன் சக்கரவர்த்தி போய் பார்த்தாரு, மாணிக் தாக்கூர் போய் பார்த்தாரு, ராகுல் காந்தி பேசிட்டாங்க, விஜயும் ராகுல் காந்தி ஒண்ணு சேர போறாங்க. இப்படின்னு எல்லா கதைகளையும் எல்லா வதந்திகளையும் கிளப்பி விட்டு தேவைக்க தானே. இவங்க ஆரம்பத்துல இருந்து இவங்களுக்கு இவ்வளவு எல்லாம் கான்பிடன்ஸ். நான் முதல்ல நிறைய தடவை சொல்லியிருக்கேன், விஜய் இந்த கட்சிக்கு உண்மையிலே கான்பிடன்ஸ் இருந்துச்சுன்னா கூட்டணி பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒவ்வொரு கட்சிகிட்டயா போய் யாசகம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. யாராவது வாங்கல, யாராவது வாங்க கெஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க. யாருமே வரதுக்கு தயாரில்லையே. நீங்க கூட்டம் சேர்க்கலாங்க, அந்த கூட்டம் சேர்க்கும் ஓட்டாவும் மாறும். ஆனால் அந்த ஓட்டுகள் என்பது ஆட்சி அமைக்கவோ அல்லது குறைந்தபட்சம் எதிர்கட்சியாக வருவதற்கோ பத்தாது. விஜயோட கட்சியில இருக்கிற பெரும்பான்மையாளர்கள், நான் சொல்றேன் 234 பேர் 233 பேர் டெபாசிட்டே வாங்க மாட்டாங்க. அப்ப அந்த கட்சியை நம்பி யார் போவாங்க? நம்ம சொல்லலாம் 30%, 40%, 100% கூட சொல்லலாம். சும்மா நம்ம சொல்ல போறது தானே. அப்போ இந்த வதந்திகள் எல்லாம் கிளப்பிடுவது ஆதவ அர்ஜுனாவும் நிர்மல்குமாரும். விஜய் க்ளோஸ் ரூம்ல உட்காந்து வதந்தி கலப்பாதீங்கன்னு சொல்றதை விட்டுட்டு ஓப்பன் ரூம்ல உட்காந்துக்கிட்டு வதந்தி கலப்புறாங்கன்னு சொல்லி யார் மேலே குற்றம் சாட்டிட்டு இருக்காரு. தன்னோட கட்சியில என்ன நடக்குதுன்னு அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். யார் எழுதி கொடுத்தாலும் ஏதாவது படிச்சுட்டு போயிடுவேன், யார் எழுதி கொடுத்தாலும் அது மனப்பாடம் பண்ணுவேன். விஜய் இருக்கிற வரைக்கும் இந்த குழப்பங்கள் தொடரத்தான் செய்யும். ஆனா விஜய் சொல்றாரு, நாங்க அந்த கூட்டணியில சேர போறோம், இந்த கூட்டணியில சேர போறோம்னு பொய்யான பிரச்சாரத்தை பரப்புனாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவங்க கூட இருந்தவங்க தான் இதை பரப்பியிருக்காங்களா? யார சொல்றாரு அவரு? நேற்று கூட ஆதவர்கள் என்ன சொல்றாரு, எங்க அண்ணனுக்கு 90 இடங்கள் 2.5 வருஷம் முதலமைச்சர் போஸ்ட் பேரம் பேசினாங்க. இப்ப யார் இதை சொன்னா? இன்னொரு மீட்டிங்ல முதல்ல மீட்டிங் சொன்னாரு, எங்க 40 குறைச்சு பாக்குறீங்களா? நாங்க யார் தெரியுமா? யார் பேசினா? எங்க அதிமுகலையோ இல்ல என்டிஏல பாஜகவோ யாராவது வெளிப்படையாக நாங்கள் விஜயுடன் பேசிக் கொண்டிருக்கின்றோம். எல்லாரும் என்ன சொன்னாங்க? விஜய் வந்தா ஓகே, விஜய் வந்தா எங்களுக்கு கூடுதல் பலம், அதை யாருமே மறுக்கல. ஆனா நாங்க பேசுறோம், நயனா நாகேந்திரனோ தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களோ அண்ணாமலை அவர்களோ இல்ல எடப்பாடி பழனிசாமியோ செல்லூர் ராஜுவோ வேலுமணியோ தங்கமணி யாராவது விஜய் கொண்டு யாராவது சொன்னாங்களா? தான் சொல்றாரு, எங்க அண்ணனுக்கு 90 சீட்டு கொடுக்குறேன்னு சொன்னாங்க, மிரட்டி பார்த்தாங்க, எங்க அண்ணன் எதுக்கும் அடிபணியல அப்படின்னு அவர் தான் கதை அளக்குறாரு. வதந்தி பரப்புறது ஆதவ அர்ஜுனா தானே. அந்த வதந்தி பரப்புற ஆதவ அர்ஜுனா தனியா ஒரு ரூம்ல கூட்டிட்டு வதந்தி பரப்பாதான்னு சொல்லணும். அதை விட்டுட்டு நாங்க வதந்தி பரப்புறாங்க, யாரோ வதந்தி பரப்புறாங்க, யாரோ பக்கத்துல இருக்கும் பின்னாடி வதந்தி பரப்புறான். அப்ப அவனுக்கு கேளுங்க, அவர்தான் வதந்தி பரப்புறான் உங்களுக்கு தெரியாதா? ஏன்னா ஜான் பரப்புற வதந்திக்கும் ஆதவ அர்ஜுனா பரப்புற வதந்திக்கும் வேறுபாடு வரும் பொழுது இதெல்லாம் இந்த குழப்பங்களை வரத்தான் செய்யும். எங்க கட்சி தலைமையில இருக்க ஒருத்தர் அவர் முடிவு பண்ணி இந்த கட்சியோட பேசலாமா வேணாமான்னு உட்கார்ந்து பேசினா அது சரியாக வரும். எந்த பக்கம் இழுத்தாலும் நான் போவேன், எந்த பக்கம் இழுத்தாலும் நான் பேசாம வாய் மூடிட்டு இருப்பேன், நான் கண்ணை மூடிட்டு இருப்பேன்னு ஒருத்தர் இருந்தாருன்னா இந்த குழப்பங்கள் வரதான் செய்யும். அப்ப ரொம்ப சார் கடைசி அம்சத்துக்கு வந்துட்டோம் சார், இனிமேல யாரும் வர்றதுக்கு இல்லை, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. நிச்சயமா இருக்கிறவங்க சசிகலா டீமும் ராமதாஸ் டீமும் அதுவும் எழுதிட்டாங்க. சில பேர் இருக்காங்க, அதுவும் போய் அங்கே போய் நிக்கலாம்னு சொல்லி சில பேர் முயற்சி பண்றாங்க. பேசுறாரு. அப்ப யார் பேசணும், யார் இந்த கட்சிக்கு அத்தாரிட்டிங்கிறதே பெரிய குழப்பம் இருக்கு. ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட நீங்க எல்லா கட்சிக்கும் அனுப்பிச்சு நீங்க பேசுவான்னு சொல்லுவீங்களா? அதே அவ்வளவு பேர் முட்டாள் தரும். எந்த கட்சியில அது இப்போ இவர் இருக்காரு அப்படின்னா பிகே இருக்காருன்னா திமுக பிகே கூப்பிட்டு நீங்க போய் எல்லா கட்சியிலும் பேசிட்டாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்களா? இல்ல சுனில கூப்பிட்டு எல்லாரும் அதிமுக போய் பேசிட்டாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்களா? அது சொல்ல மாட்டாங்கல்ல. இந்த கூட்டணி முடிவுகளை எடுக்க வேண்டியது ஒரு கட்சியின் தலைமை, கட்சியோட பொறுப்பாளர்கள். ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கூப்பிட்டு நீயே எல்லாத்தையும் பண்ணா அவர் என்ன பண்ணுவாரு? அவர் தன்னோட இஷ்டத்துக்கு போக்கு இழுத்து தான் போவாரு. அப்ப அதுலயே விஜய்க்கு ஒரு தெளிவின்மை இருக்கு. இந்த தெளிவின்மை இருக்கிற ஒரு நபர் தான் நாளைக்கு ஜெயிக்க போறாரு, ஆட்சி அமைக்க போறாரு அப்படின்னா இது உண்மையிலேயே நகைப்புக்குரிய ஒன்றுதான். நன்றி ஜெகதீஸ்வரன், உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.